Next exercise 6.3. State which pair of triangles in figure 6.34 are similar. Write the similarity criterion used by you. அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கொடுத்துருக்காங்க. இதில் சிமிலாரிட்டி செக் பண்ணி நம்ம எழுத போகிறோம். அப்போது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். Therefore, by AAA criterion, triangle ABC is similar to triangle PQR. Next, corresponding sides are in the same ratio. ஏன்னா சைட்ஸ் கொடுத்துருக்காங்களே அது நம்ம பார்க்கலாம். அப்போ ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஏசி பை ஏபி பை கியூஆர். ஏபி பை கியூஆர் ஏன்னா 2/4 வரும். அடுத்து ஏசி பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி பை பிஆர். AB 2/4 equal to AC 3/6 equal to BC 2.5/5. அப்போ 1/2. Therefore, by SSS criterion, triangle ABC is similar to triangle PQR. Next, third one. இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு இங்கே 2.7 இருக்குது. இங்கே ஏதாவது ரிலேட்டடாக இருக்கா? ஸோ both are not similar. Both triangles are not similar. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளுக்கு ரெண்டு சைடு உள்ள நம்ம சைட்ஸ் தான் எடுப்போம். அப்போ இங்க ஆங்கிள் M ஈக்குவல் டு ஆங்கிள் Q ஈக்குவல் டு 70 டிகிரி. MN பை PQ ஈக்குவல் டு LM பை QR, which implies MN is 2.5 divided by 5 equal to 5/10 equal to 1/2. அப்போ therefore by SAS criterion, triangle LMNS similar to triangle PQR. Therefore, yes, இவ்வளவுதான். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆங்கிளுக்கு ரெண்டு சைடு உள்ள சைடு தான் நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே 2.5 இருக்குது, இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே 80 இருக்குது, ஆனால் இங்கே ரெண்டு சைடு இருக்குது. அப்போது these triangles are not similar. These given triangles are not similar. ரெண்டு சைடு இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். அதனால இது வந்து நாட் சிமிலர். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் இ ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ ஈக்குவல் டு 80 டிகிரி. நெக்ஸ்ட்டு இது 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போது ஆங்கிள் எஃப் ஈக்குவல் டு என்ன? ஆங்கிள் எஃப் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 180. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி கண்டுபிடிக்கலாமா இங்கே என்னன்னு? அப்போது 180 மைனஸ் இது 150யா ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்போ ஆங்கிள் எஃப் ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்போ இது கிடச்சிருக்கு, இது கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் பை ஏஏ சிமிலாரிட்டி criterion, AA criterion. Therefore, triangle DEF is similar to triangle PQR. Next, second problem. Angle BOC is 125 degree. CDO is 70 degree. என்ன கேட்டிருக்காங்க? DOC equal to கேட்டிருக்காங்க. இது டிரான்ஸ்வர்சலா? CA is our transversal. அப்போ இது 125னா இது எவ்வளோ இருக்கும் டிரான்ஸ்வர்சல்ல? ஸ்ட்ரைட் லைன் இருக்கா? இப்போ இது ஸ்ட்ரைட் லைனாக மாறும். அப்போ இது 125னா இது 55வா? அப்போ 180 மைனஸ் 150 125 ஈக்குவல் டு 55 டிகிரி. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் டிசிஓ கேட்டிருக்காங்க.
டிசிஓ. அப்ப இது 55 கிடைச்சாச்சு. இது 125 அப்போ 180 மைனஸ் 125 திரும்பியும். ஏன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். இங்க வந்து ஆங்கிள் டிசிஓ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் ஈக்குவல் டூ 55. இது வந்து பை டிரான்ஸ்வர்சல். சிஏ இஸ் டிரான்ஸ்வர்சல். இட் கட்ஸ் ஆன் த ஸ்ட்ரெய்ட் லைன். இது என்ன பண்ணுது? 180 டிகிரியா மாறும் டிரான்ஸ்வர்சல்னா. அப்போ சிஏ இஸ் டிரான்ஸ்வர்சல்ங்கிற கண்டிஷன். இங்க ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. இது ஓஏபி கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து 50 சாரி இதுவும் 55 அப்போ இது 55 ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடி. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெபீசியம் போடலாம். ஏபி இஸ் parallel to டிசின்னு குடுத்துருக்காங்க. அப்போ ஏபி சிடி. ஏசி அண்ட் பிடி ஆர் டயகனல்ஸ். இது வந்து intersect each other at the point O. அப்போ using a similarity criterion for two triangles show that OA divided by OC, OA divided by OC, OB divided by OD. அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். ஆங்கிள் AOB and COD. In triangles OAB and triangle COD. ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் நம்ம எடுக்க போறோம். எடுத்து என்ன பண்ண போறோம்? To prove that OA by OC equal to OB by OD. இப்போ alternate angles are equal அப்போ angle A equal to angle C and angle B equal to angle D. இது வந்து since alternate angles are equal. இது vertically opposite angles are equal. AOB equal to COD. பார்க்க தான் பெருசா இருக்கும். பட் நீங்க ட்ரெபீசியம் இந்த ஃபிகர் வரைஞ்சிட்டாலே உங்களுக்கு ஈஸியா வந்துரும். Since vertically opposite angles are equal. அப்ப எந்த கிரைட்டீரியன் யூஸ் பண்ண போறோம்? AAA கிரைட்டீரியன். Therefore by AAA criterion. Triangle OAB is similar to triangle COD. அதுக்கப்புறம் since by definition of similarity ஏன்னா யூசிங் a similarity criterion அப்போ வந்து நம்ம வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சா? அப்போ சிமிலாரிட்டி இது வந்து ட்ரிபிள் ஏ கிரைட்டீரியன் படி சிமிலரா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டெஃபினிஷன் ஆஃப் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்றப்போ சாரி அத யூஸ் பண்றப்போ நமக்கு என்ன வரும்? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோவா? OA by OC equal to OB by OD. Next, in this figure, QR by QS equal to QT by PR. QT by PR. அப்போ show the triangle PQS equal to triangle TQR. Proof. Given angle 1 equal to angle 2. இப்போ angle 1 equal to angle 2 அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் அதாவது சைட்ஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா? அப்போ சைட்ஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னா ஆங்கிள் 1க்கு ஆப்போசிட் சைட் PR.
angle 2க்கு opposite side PQ. Since sides opposite angles are equal. equation 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து given குடுத்திருக்காங்க. given QR by QS equal to QT by PR. இதுல PRக்கு பதிலா நம்ம PQ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ QR by QS equal to QT by PQ. equation 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு காமன் ஆங்கிள் எதுன்னு பார்ப்போம். இந்த PQS ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? PQS ட்ரையாங்கிளுக்கும் PQR ட்ரையாங்கிளுக்கும் காமன் ஆங்கிள் எது? Qவா? In triangles PQS and triangle TQR அதுல காமன் ஆங்கிள் angle Q equal to angle Q equal to 1. அப்போ காமன் ஆங்கிள் equation 3ன்னு எடுத்துக்கலாம். From 2 and 3 by AA criterion by since from 2 and 3 ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலா இருக்குது. ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குது. அப்போ SAS ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்குது. இந்த 2 and 3ல ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்குது. ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குது. Therefore, triangle PQS is similar to triangle TQR. Next, fifth problem. S and T are points on the sides PR and QR. Triangle PQR. அப்போ triangle PQR வரைஞ்சிக்கலாம். PQR. இப்போ என்ன குடுத்திருக்காங்க? S and T are points on the side. Sங்கிறது வந்து PRல இருக்குது. Tங்கிறது QRல இருக்குது. Angle P equal to RTS. ரெண்டும் ஈக்குவலா இருக்குது. அப்போ show that RPQ is similar to RTS. அப்போ proof. Given angle P equal to RTS. Next, இந்த RPQ இருக்கு இல்லையா? RPQ, RTS. இதுக்கு R ஆங்கிள் காமனா இருக்கா? In triangles, RPQ and triangle RTSல எந்த ஆங்கிள் காமனா இருக்கு? Angle R is common for both. இப்போ equation 2. From 1 and 2 AA criterion வருமா? By AA criterion. Triangle RPQ is similar to triangle RTS. Hence the proof. Please share and subscribe my channel. Next part அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.